அந்தந்த எஸ்பி கூப்பிட்டு எல்லாத்தையும் மீட்டிங்கை போட்டாங்க. அதில் உள்ள எங்கெங்கே கலெக்ஷன் ஆனதோ அதெல்லாம் எரிச்சிட்டாங்க. குட்கா பொருட்கள் கொண்டு எரிச்சிட்டாங்க. அதை எரிக்கிறது தான் நல்லது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சீஸ் பண்ணி கோர்ட்டில் கொடுத்து கோர்ட்டில் கேஸ் நடத்துவாங்க. கோர்ட்டில் கேஸ் நடத்திங்கன்னா இல்லை அதை எடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே வெளியே போயிடும். என்னுடைய இது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த போதை வஸ்துக்களை டோட்டலாக சென்னையில் ஒழிக்கிறதுக்கு சோர்ஸ் இருக்கிறது போலீஸ்க்கு தெரியும். போதைக்கு அடிமையாக காரணம் விளம்பரம். எல்லா இடத்துலையும் வியாபார சென்டரை கட் பண்ணும். நீங்கள் ஆன்லைனில் வெப்சைட் இது போட்டு இங்கே கிடைக்குன்னு சொல்லி ஆன்லைனில் பணம் கட்டி வாங்குறான். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்த்தில் இருக்கும் அந்த வெப்சைட்டினுடைய நம்பரு. ஆனால் இங்கே டெலிவரி பண்ணுவான். கிரானைட்டில் வெட்டி வச்சிருக்கிற கல் பல லட்சம் கோடி. அவர் ஒருத்தரை மட்டும் தான் பாக்கெட் பண்ணி நம்ம பண்ணோன்ற கிடையாது. அதை நல்லா ஒர்க் பண்ணவர் மதிப்புக்குரிய சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் 10 லட்சம் கோடி அடைப்பாருங்க. ஒரு வருஷத்தில் முடிஞ்சிடும். எல்லா காரியம் முடிஞ்சிடும். இதுக்கு மக்கள் ஒத்துழைத்தது போல அரசியல் தலைவர்கள் ஒத்துழைக்க வேண்டும், அதிகாரிகள் ஒத்துழைக்க வேண்டும். அதிகாரிகள் தான் இப்போ இங்கே ஒத்துழைக்க வேண்டிய நிலைமை. ஏன்னா வர்ற மினிஸ்டருக்கு ஒன்றுமே தெரியலன்னா, சார் நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க சார், கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ போட்டோம் சார், உங்கள் பாக்கெட்டுக்கு இவ்வளோ போட்டோம் சார்னு சொல்லித்தரதே அதிகாரிகள். அரசியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். முதல்வர் அவர்கள் கையெழுத்து போட்டிருக்க முக்கியமான விஷயத்தில் நம்ம பார்க்குறது போதை இல்லா தமிழகம். அதில் கோயிலை சுற்றி 500 மீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூடும்படி உத்தரவிட்டிருக்காரு. இது சாத்தியமா? போதை இல்லா தமிழகம் உருவாக்குவது தான் எல்லாருடைய மக்கள் சக்தியினுடைய எண்ணங்கள். எல்லாருடைய எண்ணங்கள் போதை இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கணும். போதையை 2 விதமாக நாம் பிரிக்கலாம். அதாவது ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த லிக்கர், அந்த விதமான போதை. அடுத்து போதைப் பொருட்கள், கஞ்சா, இந்த மாதிரி ஐட்டங்களை அந்த மாதிரி. இவர் இப்போ இன்றைக்கி அறிவித்தது டாஸ்மாக் கடைகள். இந்த டாஸ்மாக் கடைகள் மூடினதை ரொம்ப சந்தோஷம். இந்த 715 740 கடைகள் மூடினது முதல் நடவடிக்கை நல்லது. ஏன்னா அங்கே பக்கத்தில் கோயில், ஸ்கூல் பக்கத்தில் தகராறு நடந்துக்கிட்டே இருக்குது. சின்ன வயசு பிள்ளைகள்லாம் போக முடியல. அதுக்கு சரி. அதோடு சேர்த்து பாரை மூடணும். இல்லை, எனக்கு அதில் ஒரு கேள்வி இருக்குது. இப்போது நீங்கள் சொல்கிறது நகரங்களில், கிராமங்களில் ஓகே. இப்போ சென்னை மாதிரியான மெட்ரோ சிட்டிஸில் எப்படியும் அந்த 500 மீட்டருக்குள்ளே ஏதாவது ஒரு ஸ்கூல் வந்துடும். பாரை சுற்றி இருக்கிற 500 மீட்டருக்குள்ளே ஏதாவது ஒரு ஸ்கூல் வந்துடும், ஏதாவது ஒரு கோயில் வந்துடும். இங்கே அது சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி தான். எல்லா இடத்துலையும் சாத்தியங்க. ஏன்னாங்க அவங்களுக்கு பைக்கில் தான் போய் நிப்பாட்டி தான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட போகிறாங்க. நடந்து யாரும் சாப்பிட போகிறது கிடையாது. ஒன்று அவங்க டாஸ்மாக் கடையில் வாங்கிட்டு, ஏன்னா பாரில் முன்னாடி மாதிரி இல்லை, பல காசு அதிகமாகுது. நிறைய காசு அவங்க பாதி ஊற்றாமல் அங்கே தாங்க கிரிமினல் மைண்டே வேலை செய்யுது பாரில். நான் டாஸ்மாக் கடையை காட்டிலும் பார் கடையை மூடணுன்றது தான் என்னுடைய. இல்லை, போதையில்லா தமிழகம்னா டாஸ்மார்க் இருக்கக்கூடாதுல்ல. இல்லை, டாஸ்மார்க் இருக்கக்கூடாது. நான் நீங்கள் எடுப்பில் நீங்கள் 700 கடையை மூடிட்டீங்க. அடுத்த பாரையும் மூடுங்க. நீங்கள் கடையை மூடின மாதிரி பாரையும் மூடிடுங்க. நீங்கள் இந்த டாஸ்மாக் கடைகளை மூடுறது மட்டும் இல்லை, அது தொடர்ந்து அதை பயணிக்க இருக்கின்ற எல்லா கடைகளையும் நம்ம மூடிட்டா நல்லது. இல்லை சார், இப்போ நம்ம ஓப்பனாகவே பேசுவோம். சொல்லுங்கள். டாஸ்மாக்ங்கிறது தாண்டி அது மட்டும் போதை இல்லை. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஓப்பனாக எனக்கு தெரிஞ்சு இங்கே பல இடங்களில் பலவிதமான போதை வஸ்துக்கள் ஈஸியாக கிடைக்குது. ஒரு லாபி அதுக்குன்னே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே ஆட்சி செஞ்சு அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், இங்கே யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதிமுக சார்பாக இருக்கிறவங்க போய் பார்த்துருவாங்க, திமுக சார்பாக இருக்கவங்க போய் பார்த்துருவாங்க. ஆனால் அவங்களோட லாபி அது கிரியேட் ஆகிட்டு தான் இருக்கும். இங்கே அந்த மதுவை தாண்டி இருக்கக்கூடிய போதை வஸ்துக்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம கஞ்சாலாம் அதெல்லாம் பழைய விஷயமா ஆயிடுச்சு. அதை தாண்டி நிறைய போதைப் பொருட்கள் வந்துருச்சு. அதை பார்க்குள்ள பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய பார்களுமே இங்கே இருக்குது. கொக்கைனா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயம் நிறைய நடந்துட்டு இருக்குது. அதை நம்ம நியூஸில் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் அது தொடர்ந்து இருந்து தான் இருக்குது. அந்த மாதிரி விஷயத்தில் என்ன மாதிரி நடவடிக்கை இது வரைக்கும் நம்ம இப்போ மற்ற மக்களுக்கு புரியுது என்னன்னா, போதைனா டாஸ்மாக் தான், போதைனா கஞ்சா தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது எப்பயோ அதெல்லாம் பழைய விஷயமா போயிடுச்சு. அதை தாண்டி இருக்கிற போதைகளை, அது இருக்கக்கூடிய போதை வஸ்துக்களை, அந்த லாபியை உடைக்கிறதுக்கான வேலை என்ன செய்யும் அப்படிங்கிறத கேள்வியாக இருக்குது. என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இப்போ நகர்ப்புறம், கிராமப்புறம், இப்போ திருச்சி போன்ற அந்த ஏரியாவிலாம் அந்தந்த எஸ்பி கூப்பிட்டு எல்லாத்தையும் மீட்டிங்கை போட்டாங்க. அதில் உள்ள எங்கெங்கே கலெக்ஷன் ஆனதோ அதெல்லாம் எரிச்சிட்டாங்க. குட்கா பொருட்கள் கொண்டு எரிச்சிட்டாங்க. அதை எரிக்கிறது தான் நல்லது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சீஸ் பண்ணி கோர்ட்டில் கொடுத்து கோர்ட்டில்
கோர்ட்டில் கேஸ் நடத்துவாங்க. கோர்ட்டில் கேஸ் நடத்திங்கன்னா அதில் 50 கிராம் இருக்கிறது 2 கிலோவாக மாற்றுவாங்க, இல்லை 5 கிலோவாக மாற்றுவாங்க, இல்லை அதை எடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே வெளியே போயிடும். என்னுடைய இது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த போதை வஸ்துக்களை டோட்டலாக சென்னையில் ஒழிக்கிறதுக்கு சோர்ஸ் இருக்கிறது போலீஸ்க்கு தெரியும். இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு கட்சியிலேருந்து ஒரு கட்சி ஆட்சி மாறுது அப்படின்னா இருக்கக்கூடிய அந்தந்த காவல் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருந்த ஒரு விஷயத்தை போட்டு நாங்கள் க்ளோஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் எரிக்கிற மாதிரி பண்ணிட்டு, இது ஏன் அப்படின்னா முதல்வர்கிட்டையோ இல்லை தங்களுடைய மேலெடுத்துக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை தொடர்ந்து அந்த ஆட்சி நடக்கிற 5 வருஷம் நடக்குதுன்னா நடக்கல, அந்த முதல் வருஷம் அந்த ஆட்சிக்கு நல்ல பேர் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பண்றாங்க. இது அந்த அதிகாரிகள் பண்றாங்க அவங்க மேலெடுத்துக்காக. எனக்கு தெரிஞ்சு அந்த ஆட்சி தொடர்ற 5 வருஷமும் நடக்குமா அப்படின்னா எனக்கு அது கேள்விக்குறியா இருக்கு. இந்த இடத்துல இதுக்கு தான் அது ஒரு கால் சென்டர் ஓப்பன் பண்ண போறாங்க. இது யார் இங்கே போதை அடிச்சுக்கிட்டு இருக்காங்களோ இது பண்ணாங்களோ, தட் இஸ் கால்டு இன்ஃபார்மர் வர தான் போலீஸ்காரங்களாலையும் அதை காவல்துறையும் அதை சீரமைக்க முடியும். அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, இவங்க பாதியில் முடிஞ்சு போச்சு ரிலாக்ஸ் ஆயிட்டாங்கன்றதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக இதை பொதுமக்கள் மட்டும் இல்லை, ரசிகர்கள் மட்டும் இல்லை, தொண்டர்கள் மட்டும் இல்லை, மக்களும் ஆன்லைனில் பதிவு செய்யக்கூடிய ஒரு ஆப் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சால் எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க. இதை அழிக்கக்கூடிய நேரம் வேற ஒன்றும் கிடையாது. இது அவங்க கட்சிக்காரங்களை பற்றியே நம்ம பேச வேணாம், இவங்கள பற்றியே பேச விடுறோம். எல்லாம் 3 விஷயத்தில் அடிபடுது. போதைக்கு அடிமையாக இருக்க காரணம் விளம்பரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் பாருங்கள், கூகுளில் பாருங்கள், சோசியல் மீடியாவில் பாருங்கள், எல்லா இடத்துலையும் நீ 1 மணி நேரம் ஆண்மை உறவுடன் இருக்க வேண்டும்னால் இதை பயன்படுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க, இந்த போதையே அங்கே தான் ஆரம்பிக்குது. அப்போ அதை இந்த போதையை ஒழிக்கணும்னா முதல்ல விளம்பரத்தை கட் பண்ணணும், வியாபார சென்டரை கட் பண்ணணும். நீங்கள் ஆன்லைனில் வெப்சைட் இது போட்டு இங்கே கிடைக்குன்னு சொல்லி ஆன்லைனில் பணம் கட்டி வாங்குறான். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்த்தில் இருக்கும் அந்த வெப்சைட்டினுடைய நம்பரு, ஆனால் இங்கே டெலிவரி பண்ணுவான். அதனால் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் உள்ள விளம்பரங்கள், போதை விளம்பரங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. இதை இது திரையுலகத்தில் சில நட்சத்திரங்கள் மாட்டிக்கொண்டார்கள், சில நண்பர்கள் மாட்டிக்கொண்டார்கள், சில கிளப்பில் மாட்டிக்கொண்டார்கள், இந்த செய்தியெல்லாம் வருது. இது எங்கே எதனால வருது? இது என்ன அரெஸ்ட் பண்ண முடியாதா? நினைச்சா அரெஸ்ட் பண்ணிடலாம். மனசில் நினைக்க வைக்கக்கூடிய சக்தியை அந்த காவல்துறைக்கு கண்டிப்பாக அது இருக்கணும். அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் எனக்கு அந்த சக்தியை கொடுக்கறது. அதுதான் எனக்கு ஒரு கேள்வி உண்டாகுது. ஏன்னா கிரண்பேடி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த போதை ஒழிப்பு சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு நான் வரவேற்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் நீங்கள் என்னதான் கொண்டு வந்தாலும் இதை நடைமுறைப்படுத்துறது அந்தந்த காவல் அதிகாரிகள் கையில் தான் இருக்கு. இது சாத்தியமாகுமா அப்படின்னு கிரண்பேடி கேட்குறாங்க. அவங்க சொல்றது போலீஸ் அதிகாரியாக பேசுறாங்க. ஆனால் நான் என்னன்னா, அவங்களுக்கு ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் இருந்தால் தான் அந்த போதை இதிலேருந்து மறுவாழ்வு மையத்திலேருந்து அவங்க வெளியே வர முடியும். இல்லைன்னா இது தொடர்ந்து நீங்கள் வெறும் பிடிக்கிறது மட்டும் கிடையாது, வர்றது மட்டும் கிடையாது, அவனும் மனசு மாற்றணும். அவன் அதுக்காக வெறித்தனமாக எங்கேயா போய் மாட்டிக்கிட்டானா, நம்ம அதையும் நம்ம அவங்கள மாற்றினாதான் இது மொத்தத்தில் போதை இல்லாத தமிழகத்தை, எல்லோரும் காண்கின்ற ஒரு தமிழகத்தை உருவாக்க முடியும். ஓகே, நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கனிம வளங்கள் இங்கே பாதிப்புக்கு உள்ளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் அரசு மணல் அது டோக்கன் கொடுத்து வாங்க வைக்கலாம் ரேஷன்களை, நீங்கள் ஒரு சில ஐடியாஸ் கொடுத்தீங்க. அப்போது நீங்களும் அந்த கனிம வளத்தை எடுக்கணும், கனிம வளத்தை எடுத்து வியாபாரம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் தாவேக்காம இருக்கா? அதாவது கனிம வளம் இல்லாமல் நீங்கள் எப்படிங்க கட்டடம் கட்ட முடியும்? மண் இல்லாமல் எப்படி கட்ட முடியும்? மண்ணுக்கு ரீப்ளேஸ் தான் எம்சாண்ட் வந்துச்சு. சரி, எம்சாண்ட் இந்த மலையில் உடச்சி பண்ணுறது. நான் என்ன சொல்கிறேன், பிரைசிங் பாலிசி அதனுடைய விலை நிர்ணயிக்கிறது. வெறும் கொஞ்சம் அமௌண்ட்டு தான் நீங்கள் கவர்மெண்ட் கட்டிட்டு மிடில் மேன் தான் நிறைய சம்பாதிக்கிறாங்க, அதாவது டிரான்ஸ்போர்ட்டர்ன்ற பேரில். அப்போ நம்ம அதுக்கு ஒரு நிர்ணயம் பண்ணி ஆன்லைனில் பணம் கட்டி ஆன்லைனில் பண்ணால் உங்களுக்கு டைரெக்டாக இவ்வளோ பணம் வந்துடுது. நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் மணலை வாங்கணும்னு ஒரு சிஸ்டத்தை போடுங்க, உங்களுக்கு பணம் நிறைய வரும். தெரிஞ்ச லோடு, தெரியாத லோடு, கணக்கில் உள்ள லோடு, கணக்கில் இல்லாத லோடு, எல்லா லோடும் போயிட்டுருக்குல்ல, ரைட்டுங்களா? அடுத்த கிரானைட்டில் வெட்டி வச்சிருக்கிற கல் பல லட்சம் கோடி. அவர் ஒருத்தரை மட்டும் தான் பாக்கெட் பண்ணி நம்ம பண்ணோன்ற கிடையாது. அதை ஒரு நல்ல ஒர்க் பண்ணவர் மதிப்புக்குரிய சகாயம் ஐஏஎஸ் அவர்கள். இல்லை நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, ஆனால் ஆளுநர் மாளிகைக்கு விஜய் அவர்கள் கூட போனதில் ஒருத்தர் சினிமா ப்ரொடியூசர், இன்னொருத்தர் அந்த கனிம வளத்தில் குற்றம் சாட்டப்பட்டவராச்சே. இங்கே இருங்க, நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன். நீங்கள் சினிமாக்காரர் ஒருத்தர் கூட்டு போயிருக்கீங்க, குற்றம் சாட்டப்பட்டவர் கூட்டு போயிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கூட்டு அவரை வாங்க அப்படின்னா நான் கூட்டு போவேன். எனக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்களோ, யார் வராங்களோன்றது எனக்கு தெரியாது. ஒரு சிஎம் ஒருத்தங்க வர்றாங்க, இந்த சிஎம் கூட வர்றவங்களுக்கு கூட தெரியாமல் நம்ம இருக்க முடியுமா? இருக்கலாம்.
நீங்கள் இப்போ நான் இங்கே உங்கள் ரூம் ஒரு 10 பேர் 20 பேர் நான் வண்டியில் உட்காந்துருக்காங்க. இல்ல அது எதிர்க்கட்சிகள் கேள்வியே வராதா? இல்லை, எதிர்கட்சிகள் கேள்வி வந்தாலும் நான் என்ன சொல்கிறேன், நான் அதுதான் நான் இப்போ மாதிரி நான் எதுக்கு ஓப்பனாக சொல்கிறோம், அவங்களுக்கு தானே தெரியும்ல, இந்த பேட்டி அவங்களுக்கு தானே பார்க்குறாங்க, கிரானைட்டை பற்றி அவர் பேசுகிறாங்கன்னு தெரியும், கனிம வளத்தை மாற்றணும்னு நினைக்கிறோம், சயன் சார் பேசுகிறதுன்னு தெரியும், எல்லாம் தெரியும்ல. அப்போ அவங்க அதை வந்து கரெக்டாக பண்ணணும்ல. இப்போ அதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னாவே பல லட்சம் கோடி வந்து இந்திய தமிழகத்துக்கு கிடைக்குங்க. பல லட்சம் கோடி, அதாவது மட்டும் இல்லை, மாதம் 10,000 கோடி. அதை வந்து வெட்டின கல்லை விற்றாவே காசுங்க. வெட்டின கல்லை விற்றாவே ஒரு 25 வருஷத்துக்கு போகுங்க வியாபாரம். 10,000 கோடின்னு நீங்கள் வந்து உதிரி பணத்தை நீங்கள் உருவாக்கி விட்டீர்கள் என்றால், உங்களுடைய எல்லாரும் சொல்கிறாங்க இவர் தாய்மாமன் சீரு மற்ற சீரு எல்லாமே இவ்வளோ லிஸ்ட்டு போட்டால் 15 லட்சம் கோடி வருஷத்துக்கு வரும். அதாவது 8 கோடி மக்கள் ஒரே நேரத்தில் கல்யாணம் பண்ண போகிறாங்களா? கல்யாணம் நான் ஒரு காலத்தில் நான் சொல்ல வேண்டாம், ஒரு இடத்துல கவர்மெண்ட்டில் இன்றைக்கி 108 கல்யாணம் வைக்கணும்னு டிசைட் பண்ணுறாங்க. பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்கல, என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணவங்களே திருப்பி உட்கார வச்சு தலை கட்டுறாங்க. அதனால் நீங்கள் அது ஒரு கிரிட்டிசைஸ் மேட்டர் கிடையாது. முயற்சி எடுக்கிறார், வெற்றி பெற, அதுக்கு தான் ஆனால் 10 லட்சம் கோடி அடைப்பாருங்க, ஒரு வருஷத்தில் முடிஞ்சிடும், எல்லா காரியம் முடிஞ்சிடும். இதுக்கு வந்து மக்கள் ஒத்துழைத்த போல அரசியல் தலைவர்கள் ஒத்துழைக்க வேண்டும். இது மாண்புமிகு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒத்துழைக்க வேண்டும், அதிகாரிகள் ஒத்துழைக்க வேண்டும். அதிகாரிகள் தான் இப்போ இங்கே ஒத்துழைக்க வேண்டிய நிலைமை. ஏன்னா வர்ற மினிஸ்டருக்கு ஒன்றுமே தெரியலன்னா, சார் நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க சார், கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ போட்டோம் சார், உங்கள் பாக்கெட்டுக்கு இவ்வளோ போட்டோம் சார்னு சொல்லித்தரதே அதிகாரிகள். அந்த மனநிலை மாறினால் நீங்கள் நினைக்கிற காரியம்லாம் நடக்க போகுது. இது வரைக்கும் அந்த மனநிலையில் தான் இருந்த அதிகாரிகள், இத்தனை வருஷம் அந்த மனநிலையில் இருந்த அதிகாரிகள் இப்போ மாறுவாங்கிற நம்பிக்கையை எப்படி மக்கள் ஏற்றுக்கிறது? அதாவது மனநிலையை ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ, அன்னைக்கு பேச்சை கேட்டவர்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருப்பார். ஆனால் இனிமேற்பட்டு அதை மாற்றக்கூடிய சக்தி இவருக்கு இருக்குன்றத எனக்கு தெரியும். ஏன்னா நிச்சயமாக ஒன்றும் வேணாங்க, எல்லாருமே சொன்னாங்க அவர் வருவாரா சீட்டு கொடுத்தா தலைவர்களை பார்க்க வருவார். ஆஸ் அ முதலமைச்சர் வந்தார், பார்த்தார், நட்பை பகிர்ந்து கொண்டு போய்விட்டார், மரியாதை நிமித்தமாக. இதுதான் இன்னைக்குள்ள மக்களுக்குள்ள செய்தி. நான் திரும்பவும் இந்த டாபிக்லேருந்து வேற ஒரு கேள்வி தான். அது எல்லாருமே பொதுவாக வைக்கக்கூடிய கேள்விதான். போன ஆட்சியில் திமுக அரசு வாங்கின தலித் மக்களுடைய வாக்கு சதவீதம் 60%. இந்த தடவை 20% வாங்கியிருக்காங்க, பாக்கி 40% தாவேக்காவுக்கு விழுந்திருக்கு. பதவி ஏற்றுட்டாரு, தங்களோட கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய பெரியார் அவருடைய நினைவிடத்துக்கு போறாரு, மரியாதை செலுத்துறாரு. என்னைக்கு சிஎம் அவர்கள் அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கோ இல்லை அம்பேத்கருக்கும் மரியாதை செலுத்துவார்? சார் அவர் நடமாடும் அம்பேத்கர் சார். நீங்க ஏன் சார் அவர் மணிமண்டபத்துக்கு போய் தான் அம்பேத்கர் ஆகணுமா? இப்போவே அம்பேத்கர் மாதிரி தான் அவர். என்னைய பொறுத்தவரை அவர் அம்பேத்கர் தான். எதை உடைச்சி செஞ்சாரோ, பொதுத்துறையில் நின்று ஜெயிச்சாரோ தலித் மக்களை, அப்போயே அம்பேத்கர், வாழ அம்பேத்கர். இங்கே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இத்தனை வருஷமாக இருந்துச்சு, 30 வருஷமாக இவங்க ஆட்சி செஞ்சாங்க. அதில் விசிக முயற்சி எடுத்து பல தரப்பட்ட தன்னுடைய இனக்காரங்களுடைய ரசிகர் மக்களை இவர் கூட்டு சேர்த்தாரு. பெரிய ஒரு முயற்சி, அவர் ஒரு பெரிய படைப்பாளி மாதிரி பெரிய முயற்சி. அவர் யாரே தொல் திருமாவளவன், மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர், தலைவர். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், ஏன்னா பசங்களுக்கு படிக்கலை, விவரம் தெரியல, என்ன சொல்றதுன்னு அவங்களுக்கு சொல்லித்தரதுக்கு அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டார். ஆனால் இன்னைக்கு அவர் ஒரு தலைவராக இருக்கார், அதை நம்ம குறை சொல்ல முடியாது. அவரை வந்து சேலஞ்சு பண்ணி அவருடைய சவால்களை இவர் நிறைவேற்றியிருக்கிறார், அவ்வளோதான். அவருடைய சவால்கள் அவரை பார்த்து சொல்கிறாங்க, இது இந்த மாதிரிலாம் இது பண்ணியிருக்காரு அப்படின்னு. அந்த சவாலை அதே மாதிரி பாணியில் தான் இவர் செய்கிறார். அதனால் நீங்கள் வந்து அம்பேத்கர் மணிமண்டபம் முதல்வருங்க நிச்சயமாக போய் தான் ஆகணும். எல்லா இடத்துக்கும் போகாமல் இல்லை, எல்லாரையும் பார்க்காம இல்லை, எல்லாரும் ஏங்க அவங்க அப்பா அம்மா விட்டுட்டு அடுத்து இருக்கிற எல்லா தலைவர்களும் என்னத்தை போய் பார்த்தேன். யாராவது பிஸ்னஸ் பீப்புளை பார்த்தாங்களா? டிவிஎஸ் இவங்க பெரிய பெரிய கம்பெனிக்காரங்க. நான் கொள்கை தலைவர்களை கேட்குறேன். கொள்கை தலைவர் நம்ம எடுத்துக்கிட்டோம், பெரியார் மரியாதை பெரியார் எல்லாம் அவர் வச்சிருக்க 5 தலைவர் இருக்காங்களே, மணிமண்டபம் வச்சாங்களே, அந்த மணிமண்டபத்துக்கு கண்டிப்பாக போவார், போய் தான் ஆகணும். இன்னைக்கு அந்த ஓட்டுரிமை
ஓட்டு இது இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நடக்குது. அது முடிஞ்சோடனே அவர் அடுத்தது பறக்க எல்லா இடத்துக்கும் பறந்து செல்வார், எல்லா இடத்தையும் பார்ப்பார். சார் அவருக்கு உள்ளே ஒரே விஷயம், தன்னை நேசிப்பை போல பிறரை நேசிக்கின்ற ஒரு கொள்ளை பிடித்த ஒரு மனிதர். மதத்துக்கு அடிப்படை இல்லை, அவருடைய எண்ணத்துக்கு அடிப்படை. நெஞ்சில் குடியிருக்கணும்னா என்ன அர்த்தம்? தன்னை போல பிறரை நேசி, அவ்வளோதான். ஓகே சார். எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் எதிர்வினையா ஏதாவது ஆட்டுறாங்க அப்படின்னா அது கேள்வி கேட்க நாங்க நிறைய பேர் இருக்கோம். அதுக்கான துணிவோடையும் தைரியத்தோடையும் தாவேகா முதல்வர் நம்மளுடைய முதலமைச்சர் விஜயா இருக்கட்டும், தாவேகாவை சார்ந்த அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், தாவேகா ஆதரவாக பேசக்கூடிய நீங்களும் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும் எங்களுக்கு. தொடர்ந்து முதல்வருடைய செயல்பாடுகள் என்ன, அதில் என்ன நிறை குறைகள் இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து பேசுவோம். உங்களோட நேரத்தை செலவழித்து எங்களுடைய கேள்விகளுக்கு மிக தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.